தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கோவையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் வேலுமணி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக செய்த காரணத்தால் தான் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என அமைச்சர் முத்துசாமி பதிலளித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் பாதாள சாக்கடை திட்டத்துக்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள், அதே போல குடிநீர் குழாய் பதிப்பதற்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள், பழுதடைந்த சாலைகள் என்று அதிகமான சாலைகள் இன்றைக்கு பொதுமக்கள் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து சாலைகளும் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, எல்லா பக்கம் தண்ணி தேங்கி இருக்குது. தண்ணி தேங்கும் பொழுது பொதுமக்கள் நடக்கும் பொழுதோ வாகனங்கள் டூ வீலர் செல்லும் போதோ அந்த குழி எவ்வளவு ஆழம் என்று தெரியாது. ஆகவே நிறைய பேர் விழுந்து பார்த்தீங்கன்னா கை எல்லாம் சேதமடைந்து உயிருக்கு ஆபத்து ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்று முக்கியமான கோரிக்கையாக வைத்திருக்கோம். அதே போல இந்த மழை வருகின்ற நேரத்தில் குளத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்க்காலெல்லாம் உடனடியாக மழைக்கு முன்னாடி சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும், தூர்வாரி இருக்க வேண்டும். அதையெல்லாம் சரியாக செய்யவில்லை. நான் 2 நாட்களுக்கு முன்னாடி கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் சட்டமன்ற எல்லாம் அதையும் சரியாக செய்யாத காரணத்தில் உடனடியாக செய்ய வேண்டும். நோய்காலத்துலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இது சரியான முறையில் தண்ணி வந்து மழை வரும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தான் எப்போதான் அது வரும். நல்ல மழை பெய்யும் போது தான் வரும். பருவ காலத்துலையும் கூட மழை பெய்யும் கூட வராமல் போயிடும். வரும்பொழுது தான் தண்ணீர் தேக்க வேண்டும், அதுதான் முக்கியம். விவசாயிகளுக்கு சரி, அதே குடிநீருக்கு சரி சேர்க்க வேண்டும். அதையெல்லாம் தூர்வாரி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். ஏதாவது இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும்ல, அந்த பாதிப்பு இந்த இடத்துல ஏற்பட்டுடுச்சு. தண்ணி வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போயிடுச்சு, ரோட்டில் வந்துடுச்சு. ஒரு இடம் கூட அப்படி இல்லை. அதற்கு காரணமே முன்னேற்பாடு தான். இந்த முன்னேற்பாட்டை செய்திருக்கிற காரணத்தால் தான் எந்த ரோட்லையும் தண்ணி நிற்கலை, எந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போகலை. எனவே அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரோடு வந்து குண்டும் குழியுமாக இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து மழைக்காலம் என்ற காரணத்தால் அதை வந்து இப்போ பேட்ச் பண்ணுறது இதெல்லாம் கூட பண்ணாமல் இருப்பாங்க. இந்த பேட்ச் ஒர்க்கெலாம் கூட இந்த மழை நின்ற பின்னாலே செய்வார்கள். ரோடு எங்கே போடணுமோ கண்டிப்பாக அதையெல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும்.